இன்னைக்கு நம்ம ஒரு நியூ கேம் கண்டுபிடிச்சிருக்கோம், கிளாஷ் கைஸ். இப்போ நம்ம மேட்ச் போடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ சிவாவை இன்வைட் பண்ணுறேன். சிவாவுக்கு ஒரு இன்விடேஷன் வந்துருக்கு. ஆமாம், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த இன்விடேஷனில் வந்து நம்ம சிவா இப்போ கேம்குள்ளே இருக்கான். இப்போ எனக்கு வந்து ஹரி எக்ஸோ எக்ஸோ, சிவாக்கு சிவா எக்ஸோ எக்ஸோ, அதான் எங்கள் பேர். இப்போ ஒரு மேட்ச் அங்கே ஒரு மேட்ச் முன்னாடியே நாங்கள் வரக்கு முன்னாடி போயிட்டுருக்கோம். அதான் எங்களை இன்னும் மேட்ச்சில் அனுப்பிச்சி விடாமல் லாபியில் வெயிட் பண்ணி சொல்லுது. இதுதான் ரேங்க் போர்டு. இது என்னன்னு தெரில. இது காயின்ஸ் கொடுக்க ஜாயினர்ஸு. யாரோட ஐட்டம் உங்களுக்கு? அவன் வந்து லாங் டைமண்ட் பீக்கர். நாங்கள் இந்த கேம் ஒரு 2 நாளாக விளையாண்டுட்ருக்கோம். சிவா கொஞ்சம் எனக்கு முன்னாடி விளையாட ஆரம்பித்தான். ஒரு நாள் விளையாட ஆரம்பித்தான் எனக்கு முன்னாடி. அதனால் கொஞ்சம் அவன் என்னோட லெவல் ஜாஸ்தியாக இருப்பான். நான் 14 அவன் 22 அப்படின்னு நினைக்கிறேன். நான் 14 லெவல். அந்த அளவில் அந்த சோடு இருக்குது. இல்லைன்னா ஒரு உடன் கத்தியை கொடுத்துருவாங்க சண்டை போடுங்கன்ட்டு. அந்த கத்தியை வேணால் சிவா போல காட்ட சொல்கிறேன், அப்புறமா பாருங்கள். இப்போ நம்ம இதான் நம்ம எபிலிட்டி. அந்த ப்ளூ கலரில் இருக்குது நம்ம எபிலிட்டி. இந்த ஜம்ப் பட்டனை 2 டைம் கொடுக்கணும் ஜம்ப்புக்கு. இப்போ பால் ரெட் கலரில் நம்மளுக்கு வந்துச்சுன்னா நம்ம அதை அடித்து ஆகணும். இப்போ மறுபடியும் ஒருத்தரை அடிச்சுட்டு இப்போ சிவாவுக்கு என்னன்னு தெரில, எங்கே இருக்கானே தெரில. நான் செத்துட்டேன். இப்போ சிவாவை ஸ்பெக்டேட் பண்ணலாமா வேணாம் பண்ணுறது. லீடர் போர்டை பார்த்துட்டு போவோம். மேட்ச் முடிஞ்சோடனே லீடர் போர்டில் எப்படி வரேன்னு தெரில. ஏன்னா எல்லோரும் 21 கில்லா. இப்போ நான் 2 கில் அடிச்சிருந்தேன் இந்த மேட்ச்சில். நான் ஒரு படி மேலே ஏறுவேன். சிவா எதுக்கு ஷூட்டுங்கிறான்னு தெரில. அவன் செத்துட்டான். நான் மறுபடியும் சிவா எங்கன்னு தான் இருக்கிறான். நீங்கள் எப்போமா நியூ ஆகிங்களா? 360 மாற்றிருங்க. ஆமாம், 360 மாற்றிருங்க. அதான் நான் எப்போவும் நார்மல் கேமரா. இப்படி நார்மலாக நம்ம எப்படி வேணாலும் பார்த்துக்கிட்டு மூவ் ஆகிக்கலாம். ஸோ 360க்கு எடுத்தோடனே மாற்றிக்கோங்க. நீங்கள் இந்த சிவா இருக்கானே, இவனால தான் நாங்கள் ஃபேஸ் காட்டாமல் தான் வீடியோ போடுறோம் அந்த சிவாவால். ஸோ இப்போது அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. பாருங்க, நம்ம ரேங்க் ஆகிட்டே 5 வந்துருச்சு. இதுதான் நம்ம எபிலிட்டி. சிவா எபிலிட்டியை யூஸ் பண்ணி காட்டு. மெகா ஜம்ப் அதான் நான் எங்களோட எபிலிட்டி. ஸோ அதான் நாங்கள் எப்போவுமே அதான் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எபிலிட்டி வந்து உங்களுக்கு சார்ஜ்னு ஒரு எபிலிட்டி வரும். அந்த எபிலிட்டி ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் செத்துட்டேன். கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தூரம் வேகமாக ஓட விடும். கைஸ், நம்ம இப்போ ஒரு பால் இருக்கு வந்து அந்த பால் ரெட் பால். எனிமீஸ் அட்டாக் பண்ண போச்சுன்னா அது வந்து ப்ளூவாக இருக்கும். நம்ம அட்டாக் பண்ணிச்சுன்னா அது ரெட். நான் இப்போ ஒரு சிவா ஒருத்தனை ஹெம்மின்னு ஒருத்தனை அடிச்சிட்டோம். அவன் பேர் ஹெல்மி. இப்போ ஒரு பால் சிவா எனிமீஸ் வருது. சிவா மெகா ஜம்ப் யூஸ் பண்ணி எல்லாரும் எடுக்கிறோம். ஐ திங்க் இந்த ஷோடவுனா சிவா. இப்போ தான் ஷோடவுன் ஆயிடுச்சு. அப்படின்னா 2 பேர் தான் இருக்காங்க. இவன் அவன் இன்னும்
செத்துட்டா சிவா. ஸோ இந்த வீடில் இங்கே வந்துட்டாங்க. இங்கடா இருக்க. நீங்கள் என்ன கண்ட்ரியில் வாழ்கிறீங்கன்னு காமெண்ட் போடுங்க. நாங்கள் இந்தியாவில். அதெல்லாம் எதுக்கு சிவா? எங்கள் தங்கச்சி வந்திருக்கா. கதவை தட்டினா அதான் போயிட்டேன். என் தங்கச்சி இந்த சைடில் படுத்திருக்கா. அவர்கிட்ட ஒரு சேனல் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கவி இப்போ பால் கண்ட இடத்துக்கு போகுது. ஏன்னா ஒருத்தன் எங்கேயோ இருக்கான். இப்போ நம்ம பால் எனக்கு இன்னும் வரவே இல்லை கைஸ். ஏன் தெரியல, இப்போதான் வருது. இப்போ சிவா தான் ஒளிஞ்சு எப்போ ஆடுவான். கேமில் ஒரு வீடியோ யூடியூப் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து எஸ் கைஸ், சிவாக்கு மறுபடியும் பால் பாஸ் பண்ணி விட்டாச்சு. நான் செத்துட்டோம். இப்போ நம்ம வந்து சர்வைவ் ஃபார் 500 செகண்ட்ஸ் அந்த குவெஸ்ட்டை முடிச்சுட்டேன்னா இப்போ எனக்கு ஒரு 4 ஜெம் கிடச்சிருக்கு. அதால் பாம்புதான் சிவாவை தோக்கடிச்சுட்டே இருக்கிறான். சிவா எனிமின்னு கத்திட்டு இருக்கான். அவன் தான் கத்திட்டே இருக்கிறான். ஏன் தெரியல, எனக்கு செவிடாக்காம எனக்கு விடமாட்டான். சிவா ஐ திங்க் ஏஎஃப்கேல இருந்தானா என்னன்னு தெரியல. சிவாவை இறக்கி விடல, என்னைய ஸ்பெக்டேட் பண்ணு சிவா. நான் அதுக்குள்ள தோத்துட்டேன். எல்லாருக்கும் அது தெரியும்னு நினைக்கிறேன். நான் அப்பளே பார்த்துட்டேன். அடுத்து இப்போ நம்ம வந்து ஸ்பெக்டேட் பண்ணிட்டு இருக்கும்னு சொல்ல முடியாது. நாங்கள் சும்மா விளையாண்டுட்டு இருக்கோம். நம்ம எதுக்கு சும்மா இருக்கோம்? பார்க்கோர் இங்கே தனியாக கொடுத்துருக்காங்கள, அதை முடிப்போம். பார்க்கோர் இங்கே தனியாக கொடுத்துருக்காங்கள, அதை முடிப்போம். நான் கீழே வந்துட்டேன். பார்க்கோரில் எல்லாருக்கும் அது தெரியும். ஆனால் நான் அதை பண்ண மாட்டேன். ஏன் தெரியல, நான் பண்ண மாட்டேன். நம்ம இப்போ 14 லெவலில் இருக்கோம். 15 ஆனோடனே சிவா ஸ்கின் எனக்கு திரும்ப கிடச்சிருங்க. சிவா ஸ்கின் உங்களுக்கு ரஷ்யா தெரியுமா? இல்லை எதுக்குன்னு தெரியல. இன்னைக்கு வேர்ல்டை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோம். அவன் இங்கிலீஷ் கூட ஒழுங்காக பேசல பாருங்க. மேட்ச் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்த மேட்ச் இப்போ சிவாக்கு தான் போகுது. அது டெஃபினட்டாக சிவா தான். அவன் பாப்பு மோவா இல்லைன்னா அது பூப் மோவா கைஸ் பாருங்க. அவன் ஒளிஞ்சு இங்கே ஒளிஞ்சு நிற்கிறான் கைஸ். அந்த பால் கண்ணை தெரியும்னா கேட்க மாட்டேங்கிறான். நம்ம எல்லாம் மேலே நின்றுவோம்.
இப்போ நம்ம ஹை கிரவுண்டில் நிற்கிறோம். பால் வருமா வராதான்னு. சிவா மெகா ஜம்ப் யூஸ் பண்ணா. இப்போ அவன் எவனையா கொண்டுட்டான். நான் தெரியாம மெகா ஜம்ப் யூஸ் பண்ணிட்டேன். அவுட் ஆயிட்டேன்னாலே இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம லெவல் 15 ஆயிடுவோம். இப்போ வந்து நம்ம வந்து இப்போ நான் ஸ்பெக்டேட் பண்ணிட்டு இருக்கேன் சிவாவை. இப்போ வந்து நாங்கள் சிவா என்னமோ பண்ணிட்டு இருக்கோன்னே நான் தெரியாமல் ஆப் அவுட்டே வெளியே வந்துட்டேன். உள்ளே வந்துட்டு சிவாவை தோக்கடிச்சிட்டாங்க. இந்த டைம் பாப்பு இல்லை. நமக்கு வந்துடுச்சு மேட்ச் வந்துடுச்சு. பால் வேற எங்கேயோ போகுது. 2 இடத்துக்குலாம் போகுது. நான் சும்மா மெகா ஜம்பை யூஸ் பண்ணி பார்த்தேன். இப்போ சிவா இல்லாது, ஆனால் கிட்டத்தட்ட சிவா மாதிரி நான் ஐடென்டிஃபை இன்னும் அது சிவா நினச்சேன். வரேன் நெக்ஸ்ட் கண்டிப்பாக இல்லைன்னா விட மாட்டேன். நம்ம கூட ஒரே ஒரு ஃப்ரீ ஸ்பின் அடிப்போம். இதுதான் நம்மளுக்கு லாஸ்ட்டு. ஸோ நம்ம ஆடு பார்த்துட்ருக்கேன். ஆடு வேணால் கேளுங்க. இப்போ நான் வந்து ஒரு இப்போ நான் வந்து ஆடை பார்த்துட்டுருக்கேன். அந்த ஃப்ரீ ஸ்பின் அடிக்கிறதுக்கு இந்த டைம் வேறு எதாவது கிடைக்குமான்னு பார்க்குறேன். நான் 3 டைம் ஸ்பின் பண்ணியிருக்கேன் காய் இன்னைக்கு. அதில் ஒரு டைம் 5 டைம், இன்னொரு டைம் 7 டைம் கிடைக்குது காய். என்ன காய்ச்சி இது நியாயம் பாருங்க. ஃப்ளாஷ் காயின்ஸ்னு ஒன்று வந்தோம். அது என்னத்துக்குன்னே எனக்கு தெரியாது. என்னது அது, எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சால் காமெண்ட் பண்ணுங்க. பெரிய ஐடியட் பார்த்தீங்களா, பேசிக்கிட்டே சேர்த்துட்டான். அதனால அவன் என்ன பெரிய ஐடியட். இப்போ 7 செகண்ட்ஸில் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும். அடுத்து சிவா மட்டும் என்னை ஸ்பெக்டேட் பண்ணுவான். அடுத்து அப்படின்னாவும் இப்போ மேட்ச் விளையாண்டுட்டு இருக்கோம். நான் சிவானும் செத்தான் நினச்சேன். எனக்கு சிவா இல்லை. நல்ல வேலை. சிவா எப்பவும் முதல்ல சாக மாட்டான். ஆமாம், லேக்ல மட்டும் ஃபஸ்ட்டு சுற்றுவோம். நம்மளாம் வீட்டில் இந்த டைம் ஆடிட்டு இருக்கோம். நம்புறேன். எப்படி ஆடுறேன்னு தெரில. இப்போ ஒன்று கொஞ்சம் நேரத்தில் சிவா நான் செத்தா ஸ்பெக்டேட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ சிவா கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்கான். என்ன நான் கரெக்டாக ஷீல்டை இழுக்கையில் நான் செத்துட்டேன். இப்போ நம்மளுக்கு சிவா மாதிரி ஆயிடலாமா? சிவா ட்வின் சொல்லுவான். நம்மளும் ட்வின் ஆயிடும். வேணா பார்க்குறீங்களா? இப்போ என் ஃபோன் ஆல்மோஸ்ட் உடைக்க போகிறேன். இப்போ நாங்கள் 2 பேரும் ட்வின். நான் சிவா கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறது நான் தான். நம்மளும் பங்கி ஸ்டார்ட் ஸ்பைக்கி. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு 50 ஜெம்ஸ் கிடைக்குது எனக்கு. அடுத்து
with the animation celebrated சிவாவோட pixel pickaxe. Let the match begin once again. இப்போ வந்து எல்லாரும் சேஃப் எடுத்த மாட்டிட்டு இருக்காங்க ஒருத்தவன். ஐ திங்க் இவன் நான் கிட்ட நிற்கிறவன் ஒரு டோட்டல் நூப். இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னா என்னென்ன சார்ஜ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எல்லாரும் விளையாண்டுட்டு இருக்கிறோம் டக்கு டக்குன்னு. நான் ஸ்பேம் கிளிக் பண்ணுவேங்க. சிவாவும் அதே மாதிரி ஸ்பேம் கிளிக் தான் பண்ணுவான். அந்த பால் ரொம்ப ஸ்பீடாக வந்துச்சு கைஸ். ஏன்னா எல்லாரும் அடித்தனால ரொம்ப ஸ்பீடாக வந்துச்சு. சிவா எடுத்து நம்ம ஆக்குபை பண்ணுவோம். சிவா எனக்கு ஸ்பெக்டேட் பண்ணு. சிவா பண்ணு. அகியாலாம் இருக்க மாட்டேன். பண்ணுறா பண்ணுறா. ஓகே நான் 2 பேரும் சாப்பிடுச்சேன்னு என்னன்னு தெரில. நம்ம வேலை நின்று ஒரு வியூ பார்த்துட்ருக்கோம் சண்டை என்ன நடக்குதுன்னு. நம்மளுக்கு வந்தால் நம்ம அடிப்போம் அல்லது அடிக்க மாட்டோம். இப்போ வந்துட்டு நான் இப்போ சாப்பிடுச்சிட்டேன். இப்போ அவனுக்கு பந்து போகுது. செத்துட்டான். எனக்கு பந்து வருது. இப்போ நான் அடிச்சிட்டேன். அது திருப்பி ஹேமியை சாவடிப்பேனா மாட்டேன்னா நானே செத்துட்டேன். ஹேமி வின் ஆயிட்டானா? சாவடிச்சுன்னு தான் வின் ஆகிட்டேன் போகிறா. ஒன் மினிட் சிவா பேசுவான். இப்போ நான் வந்து என்ன நடக்குதுன்னு தெரில. ஹரி வந்து சிவா பேசுவான்னு போகிறான். என்னன்னே தெரில. என்னன்னு தெரில. ஹரி அப்படி போயிட்டான். நான் விடணும்ல. ஆல்வேஸ் வாட்ச் அஸ். நம்ம எப்போவுமே நம்ம பார்த்துக்கணும். காமெண்ட் போடுங்க. சப்ஸ்கிரைப் எல்லாரும் பண்ணி அப்படின்னா கொஞ்சமாவது கிடைக்கும். அது பெரிய யூடியூபரானவரையும் நல்லா போடும். ஒரு விஆர் வாங்கி. ஓகே இப்போ வந்து நான் வந்து இப்போ இவன் என் தங்கச்சி ஹரியா சிவாவான்னு டவுட் பண்ணிட்டு இருக்கான். சிவா வந்து இப்போ மேட்சை முடிச்சுட்டு என்னை இன்வைட் பண்ண. எனக்கு சர்வர் கனெக்ஷன் லாஸ்ட்டு என்னை குவிட் பண்ணி விட்டுருச்சு. இப்போ நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சிவா மேட்ச் முடிய வரையும். சிவா மேட்ச் முடிஞ்சோடனே நம்மளை இன்வைட் பண்ணுவான். அடுத்ததான் நம்மளால் விளையாட முடியும். நான் இப்போ சார்ஜை அப்கிரேட் பண்ணேன். ஆனால் எனக்கு ஜெம்ஸ் வேணும். இப்போ சிவா நம்மள கால் பண்ணியிருக்கான். யாரா இவனோட இன்னொரு ஃப்ரெண்டு? யாரா அது? குரங்கு. நம்ம விளையாண்டுட்டு இருக்கிறோம். கத்திய சுத்துங்கடா. ஏதோ ஒன்று சுத்துங்கடா. பால் எங்கேயோ போகுது. அவன் செத்துட்டான். பால் ஆஃப்லைனில் இருந்தான்னு தெரில. சிவா பால் கிட்ட ஒரு மெகா ஜம்ப் பண்ண பார்த்தேன். எனக்கு அமுக்காம இருந்தா சரிதான். மறுபடியும் சர்வர் கனெக்ஷன் லாஸ்ட் ஆப்பதையான ஒரு கால் வந்துருச்சு. இது சிவாவோட போனோம். அதனால அவனுக்கு கால் வர மாட்டேங்குது. எனக்கு என் அம்மா போனோம். அதனால கண்ட கால் வருது.
இப்போ ஷோடவுன் வந்துருச்சு. சிவாவா இவனான்னு பார்க்கலாம். சிவா வந்தா நல்லா இருக்கும். சிவாவே தான். ஐ திங்க் சிவாவோட ஃபர்ஸ்ட் விக்டரி இந்த லாபியில் சிவாக்கு இது. நம்ம ஒரு அப்கிரேட் நம்ம இதை வாங்கணும். சரி என்கிட்ட வாங்க போகிறேங்கிறான். பால் வராமல் இருக்கு. அது எனக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ நான் எனக்கு பாலே வரணும். நான் மூவி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நான் இப்போ எனக்கு பால் வருது. ஃபர்ஸ்ட் பால். இப்போ சிவாக்கு விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னும் நம்ம தரலாம். இப்போ மூவி அவன் பாட்டில் தூரமாக ஓடிட்டு இருக்கிறான். அதனால எனக்கு சார்ஜ் அவுத்திக்கிறான். இப்போ மறுபடியும் சிவாதா மின்னர் செகண்ட் விக்டரி. இப்போ சிவாவை ஃபர்ஸ்ட்டாக வச்சுருக்காங்க. பாருங்க சிவா தான் ஃபர்ஸ்ட்டாக வச்சுருக்காங்க. சிவா ஃபர்ஸ்ட்டாக வச்சுருக்காங்க. நான் ஒருத்தனை டிஃபீட் பண்ணிட்டு இப்போ சர்வர் கனெக்ஷன் லாஸில் இருக்குது. நினச்ச மாதிரியே இருப்பாக இருக்குது. லெவல் 50 ஜெம் கொடுத்தா +10 கொடுத்துட்டே நம்ம இருந்துருந்தோம். இங்கே வரையும் நம்மளை இறக்கி விடும் நினைக்கிறேன். 10 இது எக்ஸ்ட்ரா இறக்கி விட்டோம். நம்மளை பை இது கொடுத்தோம்னா 1000 இப்படி பண்ணால் எல்லாத்தையும் அன்லாக் பண்ணிடலாம். இது வரையும் 40 வரையும். இப்போ சிவா எப்போதும் தருவான்னு இருக்கு. இப்போ யாரு இன்னும் இன்வைட்டே என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் எதுக்கு கைஸ் நான் ஆஃப்லைனில் இருக்குன்னு சொல்லிட்டேன். இல்லை இது வந்து அர்த்தம் இப்போ கைஸ் அவுட் ஆகிட்டாங்க. இப்போ யார் இன்வைட் பண்ணி சொல்ல வந்துட்டோம். ஓகே நான் அதை அப்போலே பார்த்த மாதிரி இருந்தது. சிவா என்னத்தையும் அன்லாக் பண்ணிட்டான். ஐரன் ஃபேஸ். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ மேட்சை கவுண்டவுன் போயிடுச்சு. 5 இருக்குது இப்போ தான்.
எவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா கைஸ்? இப்போ ஒருத்தன் செத்துட்டான். நம்ம சிவா கூட்ட நிற்போம். சிவா சிவா ஐ எம் யுவர் அண்ணா. சரி தூரம் ஒன்னா ஓடிட்டு போ. இப்போ நாங்கள் 2 பேரும் பேஸ்பால் விளையாண்டுட்டு இருந்தாங்க. பேஸ்பாலாக இல்லை பிங் பாங் விளையாண்டுட்டு இருந்தாங்க. சும்மா பின்னாடி நிற்கிறான். எல்லாரும் ஃப்ரீயாக இருக்கணுன்ட்டு ஒரே டவரில் வந்து நின்னாச்சு. மா வீடியோ போட்டுட்டு இருக்கோம்ல. சிவாக்கு தான் பால் வருது. அம்மா ஃபோன் துறைக்க சொன்னாங்க. என்னென்ன வீடியோ போட்டுட்டு இருக்கோன்னு சொன்னீங்க. சிவா ஃபர்ஸ்ட்லேருந்து இறங்கிட்டோம். கில்லில் மட்டும் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறான். கில்லில் ஃபர்ஸ்ட்டாக இல்லை. சிவா உனக்கு தான். இதான் நம்ம லாஸ்ட் மேட்ச் கைஸ். இது ஒரு 1/2 hour ஆல்ரெடி ஆயிடுச்சு. பேசிட்டு வர்றேன்னா என்னன்னு தெரியலையோ என்ன. என்கிட்ட கேட்கப்பேன்னு பேசிட்டே வருவான். எங்கே பேசவே மாட்டேங்கிறாங்க கைஸ் வீடியோவில். தெரியல அப்புறம் எதுக்கு கிளாஸில் பேசுகிறேன். சிவாக்கு அவுட் ஆயிட்டோம். இது என்னது? அதை மட்டும் என்ன காட்டு. நான் பார்க்கல. என்னதுன்னா இது பேர் என்னமோ பல்ஸா. ஃபார் த நெக்ஸ்ட் 8 seconds ஈச் பிளாக் காசஸ் த பால் டு ஐ வாண்ட் திஸ். நான் வாசிச்சுட்டு இருக்கேன். ஐ வாண்ட் திஸ்ங்க கொஸ்டே கூட எடுக்க மாட்டேங்கிறான் கைஸ். இவன் நாங்கள் வடையில் என்ன தெரியுமா சொல்லுவான்? குவெஸ்டோவில் நிறைய ஜெம்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து குவெஸ்டில் ஸ்டிங்கி பார்த்தீங்களா? தேங்க்யூ கைஸ் ஃபார் த வீடியோ. லைக் அண்ட் காமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். பை.